கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இங்கே ஆசீர்வாதம் மாறுவீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டுகள் விலகும், பாவக்கட்டுகள் விலகும், வியாதி விலகும், பிசாசின் கிரியாளியும். ஏசப்பா சகலத்தின் செய்ய வல்லவர். அவர் நமக்காக சிலுவையில் எல்லாம் செய்து முடித்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோமா? பயப்படாதீங்க. இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. சரியா? உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு கமெண்ட்ல அனுப்புங்க. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தையை தெரிந்த உங்களுடைய உற்றார் உறவு நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவங்களையும் பார்க்கறதுக்கு நீங்கள் அனுகூலமாக ஒரு கருவியாக இருங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த பலனில் பங்கு உங்களுக்கு ஏசப்பா தருவார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:16. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். கர்த்தர் அறியப்படுவார். எப்படி ஜனங்கள் மத்தியில் அவர் அறியப்படுவாராம்? நியாயம் செய்கிறார், நியாயம் செய்கிறார், நீதி செய்கிறார் என்பதை அவங்க பார்ப்பாங்க. சில வேளையில் இந்த ஜீவ வார்த்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் கூட நீதி நியாயம் கிடைக்காம காலதாமதமாக்கி கொண்டிருக்கலாம். நீதி கிடைக்க போகுது, நியாயம் கிடைக்க போகுது. இதை உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் பார்ப்பாங்க. இந்த காரியத்தில் இவங்களுக்கு நீதி கிடைத்தது, நியாயம் கிடைத்தது சாதாரணமாக அல்ல. அதுக்கு பின்னால் ஆண்டவர் தான் இருக்கிறாரு. ஏசப்பா அதை செய்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரை அறிவாங்க. தேவன் செய்கிற அற்புதத்தின் வழியாக அவரை மற்றவங்க அறிய போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செய்கிற அதிசயங்கள் மூலம் உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் அவர் யாருன்னு அறிய போகிறாங்க. சரியா? உங்களுக்கு செய்கிற அற்புதம். உங்களுக்கு குடும்பத்தில் குழந்தை பாய்க்கலன்னா குழந்தை பாக்கியத்தை தருவார். வேலை இல்லைன்னா வேலையை தருவார். தொழில்னா தொழிலை தருவார். கடன் பிரச்சனையை மாற்றுவார். வாகனம் தேவைன்னா வாகனத்தை தருவார். வழக்கில் வெற்றியை தருவார். எதிர்ப்புகளை மறைய பண்ணுவார். தற்கொலை எண்ணங்களை விலக்குவார். இதெல்லாம் பார்க்குற மக்கள் கர்த்தர் இவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார், ஏசப்பா அற்புதம் செய்கிறார் என்பதை அறிந்து கண்டு கர்த்தரை அறிவார்கள். ஆண்டவர் இந்த பூமியில் மற்றவர்கள் மத்தியிலே அறியப்படுவதற்கு உங்கள் வாழ்க்கை நடக்கிற அற்புதங்கள் ஏதுவாக இருக்கும். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? இப்போ உங்களுக்காக அடியேன் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இருந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, நீர் செய்கிற நீதியினால, நியாயத்தினால, அற்புதத்தினால மற்றவர்கள் உம்மை அறியப்படத்தக்கதாய் செய்கிறீராம். இன்றைக்கு இந்த வார்த்தை உண்மை உள்ளது நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜீவ வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்கிற அற்புதங்களினால், அடையாளங்களினால் இவர்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், வேலை பார்க்கிற இடத்தில் இருக்கிறவங்க, படிக்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் உண்மை அறியட்டும். இந்த அற்புதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தான் இவர்களுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டிருப்பதை கண்டு அறிந்து உண்மை அவர்கள் அறிந்து உமக்காய் எழும்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தகப்பனே, வியாதிஸ்தரை எல்லாம் தொட்டு சுகமாக்குங்க. பரிபூர்ண சுகத்தை வியாதிஸ்தர்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரை, பிசாசினால் பாதிக்கப்பட்ட மக்கள் விடுவிக்கப்படட்டும். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தையும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும். கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். சாட்சிகளை எழுப்பும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.